அதாவது நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில சும்மா வந்து பெண்கள பார்க்கணும். ஆண்கள் வந்து பெண்கள பார்க்கணும். பெண்கள் வந்து ஆண்கள பார்க்கணும். ஆண்கள் அது வந்து இயற்கையாவே அத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அத போய் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து பெண்கள பார்க்கக்கூடாது அப்டின்னா, எதையுமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆர்வமே இருக்காது. இந்த உலகத்தில வந்து எது உனக்கு அழகா இருக்கும்? இந்த கண்களுக்கு எது அழகாக இனிமையான அனுபவத்தை தரக்கூடியதுன்னா பெண்கள் தான். ஒரு ஆண்களின் கண்களுக்கு எது அழகாக தெரிகிறது இந்த உலகத்தில? பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது நீ அத பார்க்கக்கூடாது அப்படின்னா, அப்ப அந்த கண்களுக்கு வந்து தேடல் என்கிற அர்த்தம் இருக்குல்ல, அது தேடலே தடைபடும். அது எதையுமே பார்க்க பிடிக்காது அதுக்கு. பெண்களே பார்க்கக்கூடாது அப்படின்ன அப்புறம், அத விட இன்பம் வேற என்னப்பா இருக்கு? அதை தவிர்த்து விட்டு வேற நீ என்ன பார்க்க போற? என்ன தேடப் போற? அப்படின்னு சொல்லிட்டு அது தேடுவதிலே ஒரு சோம்பேறித்தனம் வந்துரும். வாழ்க்கையே வெறுமையா இருக்கும். அதனால வந்து அ ஆண்களுடைய கண்கள் பெண்களை தேட வேண்டும். பெண்களுடைய கண்கள் ஆண்களை தேட வேண்டும். ஆனா வந்து அந்த தேடுதலுக்கு வெவ்வேறு நோக்கம் இருக்கு. ஒரு பெண்களின் கண்கள் அ எத எதை தேடுகிறதுனா, தனக்கு பிடித்த ஆண்களை தேடுகிறது. ஆனா ஒரு ஆண்களின் கண்கள் தன்னை பிடித்த பெண்களை தேடுகிறது. தன்னை எந்த பெண்களுக்கு பிடிக்குது, அதை தெரிந்து கொள்வதற்காக தேடுகிறது. ஒரு ஆணின் கண்கள் எதை தேடுகிறதுனா, அவன் பெண்கள தேடல. தன்னை பிடித்த பெண்கள். தன்னை புடிச்சு போய் எந்த பெண் நம்மை தேடுகிறாள், நம்மை பார்க்கிறாள், அந்த பெண்ணை தேடுகிறான். ஒரு பெண் வந்து தனக்கு பிடித்த ஆணை தேடுகிறாள். இதுதான் வந்து ஆணின் பார்வைக்கும், பெண்ணின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ ஒரு ஆண் வந்து பார்க்கிறதுல எந்த தப்பும் இல்ல. தன்னை நேசிக்கிற ஒரு பெண்ணை தேடுகிறான். தன்னை நேசிக்கிற ஒரு பெண்ணை எல்லா பொண்ணையும் பார்க்குறான்னு அர்த்தம் கிடையாது. எல்லா பொண்ணையும் ஏன் பார்க்குறான்? அந்த எல்லா பொண்லயும் தன்னை எந்த பொண்ணு நேசிக்கிறா? யாரு நேசிக்கிறா தன்னை? அதைத்தான் அவன் தேடுகிறான். அதுபோல ஒரு பெண் வந்து எல்லா ஆண்களையும் பார்க்குறான்னா, அதுக்காக எல்லா ஆண்களையும் பார்க்குறான்னு அர்த்தம் கிடையாது. தனக்கு எந்த ஆணை பிடித்திருக்கிறது, தனக்கு பிடித்த ஒரு ஆணை அவள் தேடுகிறாள். தனக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஆணை அவள் தேடுகிறாள். சும்மா எல்லாரையும் பார்க்குறா. ஆனா, அது தேர்ந்தெடுக்கிற அந்த தேடலில் தேர்ந்தெடுக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. தனக்கு பிடித்த ஒரு நபரை ஒரு நபர்ன்னு இருக்காது. இப்போ தாத்தா இருக்காரு. தாத்தாங்கிறது ஒரு உறவு. அவ பல தாத்தாக்கள பார்க்கலாம். அதில தனக்கு பிடித்த தாத்தாவை தேடுகிறாள். அப்போ பேர பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. அந்த எல்லா உறவுலயும் நமக்கு ஒருத்தருக்கு தான் நம்ம உண்மையா இருக்க முடியும். தாத்தாக்கள் நெறைய பேர் இருந்தாலும், தா ஒரே ஒரு தாத்தாவுக்கு தான் நம்ம உண்மையா இருக்கணும். ஒரு உறவு போதும். ஒரு தாத்தா போதும். பல 10 தாத்தாவுக்கு நம்ம வந்து பேத்தியா அல்லது உண்மையா இருக்க முடியாது. அப்போ ஒரு தாத்தா தான். எப்படி ஒரு கணவன் தானோ, ஒரு மனைவி தானோ, ஒரு அம்மா, ஒரு அப்பா, அதுபோல ஒரு அண்ணன், 10 அண்ணன் கூட உனக்கு இருக்கலாம் அந்த வயசுல. ஆனா, அதுலேருந்து நீ ஒரு அண்ணனா தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ உனது உறவுகளை தான் அந்த கண்கள் தேடுது. பல உறவுகள் நமக்கு தேவை. நமக்கு அண்ணன் தேவை, ஒரு அண்ணன் தேவை, ஒரு கணவன் தேவை, ஒரு மனைவி, ஒரு காதலி, ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு பேரன், ஒரு பேத்தி, இப்படி ஒரு கொள்ளு பேரன். இந்த மாரி உறவுகளை தேடத்தான் இந்த கண்கள். உறவுகளைத்தான் இந்த கண்கள் தேடுகிறது. அதனால அது தப்பே கிடையாது. தேடாம இருக்கிறது தான் தப்பு. அதனால வந்து பெண்கள நம்ம கண்கள் தேடுது அப்படின்னா, அது தப்பே கிடையாது. தேடாம இருந்தா தான் தப்பு. யாரையுமே பார்க்க மாட்டேன் நான் பாட்டுக்கு என் வேலைய பார்ப்பேன். அப்படிங்கிறது நல்லது கிடையாது. நீ எல்லாரையும் அப்போ வந்து ஒரு ஆணின் கண்கள் பெண்களை தேடணும். முக்கியமா அது வந்து அதுபோல ஒரு பெண்ணின் கண்கள் ஆண்களை தேட வேண்டும். அ ஆண்களை தேட வேண்டும். அந்த மாரி தான் வந்து அ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பார்க்கணுங்கிற அந்த ஆசை இருக்கும். வேடிக்கை பார்க்குறது, நல்ல டைம் பாஸ் ஆகும். அ இல்லனா எதையுமே பார்க்கல அப்படின்னா, நீ டெய்லி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தான் தோணும். வெளியில போறதுக்கே உனக்கு பிடிக்காது. யாரையுமே நீ பார்க்கல, நான் பெண்களையே நான் பார்க்க மாட்டேன், நான் ஆண்களே பார்க்க மாட்டேன் அப்படின்னா, வெளியில போறதுக்கே நமக்கு பிடிக்காது. அப்போ வந்து வெளியில போறதுக்கு உனக்கு ஆர்வத்தை தர்றதே என்னது ஒரு ஆணுக்கு? பெண்ணை பார்க்கலாம். அதுபோல ஒரு பெண்ணிற்கு ஆண்களை பார்க்கலாம். ஆ தன்னை பார்க்கிற ஆண்களை பார்க்கலாம். அல்லது ஒரு ஆணுக்கு தன்னை தேடுகிற ஒரு பெண்ணை பார்க்கலாம். இந்த தேடல் தான் வீட்ட விட்டு வெளிய வரணுங்கிற ஆசைய ஏற்படுத்து. இல்லன்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கிருவாங்க. வெளியில இருக்கிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. பெண்கள பார்க்கக்கூடாது அப்படின்லாம் நெனைக்கிற ஆண்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காது. அதுபோல பெண்கள் வந்து தன்னை எந்த ஆண்களும் பார்த்து விடக்கூடாது. நாமளும் எந்த ஆணையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கிற பெண்ணுக்கு வெளியில போறதே பிடிக்காது. வீட்டுக்குள்ளேயே இருக்க தான் பிடிக்கும். அதான் பாருங்க இப்ப வந்து பெண்கள் ஏன் வீட்ல இருக்காங்க? நெறைய முன்னாடிலாம் நெறைய வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஏன்னா, அவங்க ஆண்களை பார்க்கக்கூடாது. ஆண்களை இவங்களும் பார்க்கக்கூடாது. பெண்களும் ஆண்களை பார்க்கக்கூடாது. ஆ ஆண்களை பார்க்கக்கூடாது. அதுபோல ஆண்களும் பெண்களை அதனால தான் பெண்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கப்பட்டார்கள். அப்போ வெளியில வந்தா பார்க்க தான் செய்வாங்க. அத தடுக்க முடியாது. அப்போ பார்ப்பதற்கு அனுமதி பார்க்கும்போது தான் பெண்கள் வெளியில வருவதற்கு அவர்களுக்கு ஆர்வமாக இருக்கும். வெளியில வரணும், ஆனா பார்க்கக்கூடாது அப்படின்னா, வெளியில வர்றதுக்கே பிடிக்காம போயிடும்.